Very good morning students. Exercise 2.7 வந்து sum பார்த்துட்டு இருக்கோம். So last classல வந்து 7 sums வந்து பார்த்திருந்தோம் exerciseல. So இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா question number 8. So என்ன question given கொடுத்திருக்காங்க பாருங்க. If A, B, C are in AP. So என்ன கொடுத்திருக்காங்க ஒரு arithmetic sequence வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. Then show that என்ன proof பண்ண சொல்றாங்க பாரு 3 power A, 3 power B, 3 power C are in GP அப்படினு நம்மள வந்து ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பாருங்க ஃபர்ஸ்ட் AP தனியா பார்த்தோம், GP இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த சம்ல ரெண்டு எப்படி இருக்கு? AP யை கொடுத்துட்டு GP யை வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு given என்ன கொடுத்திருக்காங்கன்னா ABC என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா AP அப்படினு கொடுத்திருக்காங்க. given A, B, C are in AP. That means arithmetic sequence. அப்ப arithmetic sequence வந்து எப்படி இருக்கும் நமக்கு consecutive terms உடைய difference வந்து எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும். அதாவது T2 minus T1 is equal to T3 minus T2. கரெக்ட்டா? அப்ப என்ன வரும் பாரு B minus A is equal to C minus B. So the right side இருக்கிற minus b left side கொண்டு வாங்க. b already இருக்கு plus b is equal to a வ right side கொண்டு போனீங்கன்னா plus ஆகும். அப்ப a plus c. அப்ப b plus b is equal to 2b is equal to நமக்கு என்ன இருக்குன்னா a plus c அப்படின்னு இருக்கு. So என்ன நம்மள proof பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 power a, 3 power b, 3 power c இதை வந்து GP னு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது to prove இந்த GP னு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்களா? அதாவது 3 power A, 3 power B, 3 power C are in GP னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. சோ GP அதான் நமக்கு எப்படி இருக்கும்? consecutive terms உடைய ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கும். That means T2 divided by T1 is equal to T3 divided by T2. சரியா? அப்ப T2 என்ன இருக்கு பாரு 3 power B divided by 3 power A is equal to T3 by T2. T3 வந்து என்ன பாரு 3 power C the whole divided by 3 power என்னவா இருக்கு B. So இத நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். So cross multiple பண்ணா என்ன ஆகும்? இங்க 3 power b இருக்கு, இங்கேயும் 3 power b இருக்கு. 3 power b the whole square is equal to இத cross multiple பண்ணீங்கன்னா 3 power a into 3 power c. சரியா? ஓகே, இப்போ நாம இத நம்ம GP ன்னு சொல்லணும்னா இந்த ரிசல்ட் வந்து நாம ஈக்குவல் அப்படினு கொண்டு வரணும். அதாவது எந்த ரிசல்ட்ட 3 power மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 power b is equal to நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும் 3 power a into 3 power c. இந்த ரிசல்ட்ட நாம ப்ரூஃப் பண்ணனா இந்த 3 power a, 3 power b, 3 power c நாம என்னன்னு சொல்லிடலாம் GP அப்படினு சொல்லிடலாமா? சரி. ஓகே, இதுல இந்த ரிசல்ட் தான் நாம என்ன பண்ணியாகணும் ப்ரூஃப் பண்ணனுமா? சரி. இப்போ நமக்கு given அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அந்த 3 power A, 3 power B, 3 power C நமக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால GP-ஆ இருக்கிறதுனால இதோட காமன் ரேஷியோ வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இதுல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் to prove. இப்போ இதுல இருந்து நீ இதை எடுத்தீனா 2B plus A plus C ன்னு இருக்கா? ஓகே. 3 power B the whole square is equal to 3 power A into 3 power C. சரியா? சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? இத மல்டிபிள் பண்ணினா என்ன கிடைக்கும்? 3 power 2b is equal to 3a into 3 power நமக்கு என்னவாயிரும்? c ஆயிருமா? சோ ஒரு மினிட் வெயிட் பண்ணு. அதாவது நாம இந்த 3 power 2b is equal to என்னன்னு ப்ரூஃப் பண்ணனும் 3 power a into 3 power c ன்னு ப்ரூஃப் பண்ணா நமக்கு வந்து போதும். அப்ப ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு 3 power 2b 3 power 2b யா
இங்க 2b உடைய வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம், அதாவது given first sequence AP இருந்ததுனா 2b is equal to நமக்கு என்ன ஆகுது a plus c ஆகுதா. அப்ப 3 into இந்த 2b க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்றோம், a plus c அப்படினு நாம யூஸ் பண்றோம். சோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர் வந்து நாம ஆட் பண்ணலாம் அப்படின ஒரு ரூல் இருக்கு தெரியுமா. அதாவது a பவர் m plus n இருந்தா இது எப்படி எழுதலாம்னா a power m into a power n அப்படின்னு இதை நாம எழுதலாம். அப்ப அதே மாதிரி இதை நாம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனீங்கன்னா இதை எப்படி நம்மளால எழுத முடியும்னா 3 power a into 3 power c அப்படின்னு எழுத முடியும். அப்ப 3 power 2b is equal to 3a into 3 power c அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இது ஒரு GP நமக்கு ஈக்குவலா கொடுக்குது. இதுதான் டு ப்ரூவ் நாம என்ன கொண்டு வந்திருக்கோம் பாரு, 3 power 2b is equal to 3a into 3c னா இது என்னது இதிலிருந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 power a, 3 power b, 3 power c ஆர் இன் என்ன இருக்கு GP ன்னு இருக்கு. சோ இந்த ரிசல்ட் இருந்துச்சுன்னா நாம இதை என்னன்னு சொல்லிடலாம் 3 power a, 3 power b, 3 power c ஆர் இன் GP. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த 3 power a, 3 power b, 3 power c இது GP-ஆ இருந்தா இதுக்கு என்ன ரிசல்ட் நமக்கு வேணும்னா இந்த ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். 3 power 2b is equal to 3 power a into 3 power c. இந்த ரிசல்ட் தான் நம்ம பார் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப ப்ரூவ் பண்ணா இது எதுல இருந்து கிடைக்கிற ரிசல்ட் அப்படின்னா 3 power a, 3 power b, 3 power c ஆர் இன் GP-ஆ இருக்கிறதுனால தான் இந்த ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப 3 power a, 3 power b, 3 power c ஆர் இன் என்னவா தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு GP-ஆ தான் இருக்கும். சரியா? ஓகே, இதை காப்பி பண்ணிக்கோ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 9th சம். இது இம்பார்ட்டன்டான 5 மார்க். இதே பேஸ்ல தான் நம்ம எக்ஸாம்பிள்லயே ஒரு சம் பார்த்தோம். அதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான், இதுவும் இம்பார்ட்டன்டான 5 மார்க். நல்லா நோட் பண்ணிக்கோ. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கா அப்படின்னு பாரு. இன் GP ஒரு GP-ல வந்து the product of 3 consecutive terms is 27. அதாவது ஒரு GP-ல இருக்கிற 3 consecutive terms வந்து ப்ராடக்ட் பண்ணா நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. and the sum of the product of 2 terms taken at a time is 57 divided by 2. அதாவது அந்த 3 terms இருக்கு இல்லையா, 2 terms ப்ராடக்ட் பண்ணி 2 terms ப்ராடக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா that means sum of the product of the 2 terms. first 2 terms எடுத்து ப்ராடக்ட் பண்ணிக்கணும், அடுத்த 2 terms எடுத்து ப்ராடக்ட் பண்ணணும், அடுத்த 2 terms எடுத்து ப்ராடக்ட் பண்ணணும். இந்த 2 terms எடுத்து ப்ராடக்ட் பண்ணி அதை என்ன பண்ண சொல்றான், ஆட் பண்ணீங்கன்னா அது நமக்கு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க givenல 57/2. அப்படி இருந்ததுன்னா find the 3 consecutive terms அதை வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ GP-ல நம்ம ஃபார்முலா பார்த்திருக்கோம், 3 consecutive terms பார்த்திருக்கோம், 4 consecutive terms பார்த்திருக்கோம். இங்க நமக்கு 3 consecutive terms இருக்கிறதுனால let assumption தான் நம்ம எடுக்கணும். அப்ப the 3 consecutive terms of a GP B என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a/r, a, ar. இந்த ஃபார்முலாவும் ஆல்ரெடி நிறைய பார்த்திருக்கோம். அதுல ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர்ங்கிறது காமன் ரேஷியோ. அப்ப அந்த ஏவும் ஆரும் நமக்கு ஃபைண்ட் பண்ணி அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் நமக்கு அந்த 3 terms வந்து நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள்லயே பார்த்திருக்கோம், இருந்தாலும் இப்போ நம்ம அதே மாதிரி டீடைலா பார்க்கலாம். அப்ப முதல்ல அசம்ஷன் எடுக்கணும் அந்த 3 consecutive terms என்ன அப்படின்ட்டு. சொல்யூஷன் let the 3 consecutive terms of a GP B என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a/r, a, ar. இதுதான் அந்த 3 consecutive terms. அதுல என்ன இருக்கு, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர்ங்கிறது காமன் ரேஷியோ. அப்ப ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இந்த 3 termsல நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா தான் அந்த 3 terms வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ப நமக்கு இங்க given என்ன கொடுத்திருக்காங்க, given என்ன கொடுத்திருக்கான், ஃபர்ஸ்ட் the product of 3 consecutive terms. அப்ப முதல்ல என்ன கொடுத்திருக்கான், ப்ராடக்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 27 கொடுத்திருக்காங்களா. அப்ப எதை ப்ராடக்ட் பண்ணணும், இந்த 3 consecutive terms ப்ராடக்ட் பண்ணாதான் நமக்கு எவ்வளவு given கொடுத்திருக்காங்க, 27 கிடைக்கும்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இத ப்ராடக்ட் பண்ணுங்க, a/r into a into ar is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 27. இங்க மல்டிபிள் ஆரும் டிவைட் ஆரும் கேன்சல் ஆயிருமா,
அப்ப 3 டைம்ஸ் இருக்கிறதுனால பவர் 1 இங்கே மூணுமே பவர் 1 இங்கேயும் பவர் 1 இங்கேயும் பவர் 1. அப்ப மொத்தம் எவ்வளவு டைம்ஸ் இருக்குன்னா a பவர் 3 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கு 27. அப்ப இங்க பவர் 3 வருதுனால அந்த 27ஐயும் நாம என்ன பண்ணணும் பவர்ல 3 வர மாதிரி எழுதுறடா. 27ங்கிறது எதோடைய 3 பவர்ஸ் கிடைக்கும் 3 into 3 into 3. 3 3s are 9. 9 3s are எவ்வளவு 27. அப்ப a cube is equal to நாம எப்படி எழுதலாம்னா 3 cube அப்படின்னு எழுதலாம். சோ பவர் 3யும் 3யும் கேன்சல் பண்ணிட்டீனா அப்ப a is equal to நமக்கு எவ்வளவு இருக்கு 3. a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நாம எதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும் r ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணுமா. அப்ப also given என்ன கொடுத்திருக்கான் also given என்ன கொடுத்திருக்கா the sum of the product of the two terms taken at a time. அப்ப என்ன பண்ணனும் அப்படினா the sum first sum அத அப்புறம் பார்த்துக்கலாம். product of two terms அப்ப இந்த two terms ப்ராடக்ட் பண்ணனும். முதல்ல இத ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணனும். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் இத ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணனும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்டும் தேர்டும் நாம ப்ராடக்ட் பண்ணனும். அதாவது என்ன கொடுத்துட்டான் sum of the product of two terms. Sum of the product of two terms is எவ்வளவு கொடுத்திருக்காங்க 57 divided by 2. அப்ப ஃபர்ஸ்ட் இத ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் a into a ஸ்கொயர் தனித்தனியாவே எழுதிக்கலாம் a by r into a சம் கொடுத்துட்டானா அப்ப பிளஸ் பட் இத ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணு a into ar பிளஸ் அடுத்து ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் a by r into ar is equal to என்ன கிடைக்குது 57 divided by 2. இதுதான் என்ன சொல்றோம் பாரு the sum of the product of two terms. முதல்ல அந்த two terms ப்ராடக்ட் பண்ணி அதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ண சொல்லிருக்காங்க ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிருக்கோம் ஆட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிருக்கோம் சாரி இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிருக்கோம் ஆட் பண்ணிருக்கோம். இதுதான் the sum of the product of two terms. two terms ப்ராடக்ட் பண்ணி அதை நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் ஆட் பண்ணிருக்கோமா அதுதான் sum of the product of two terms. சோ இங்க என்ன ஆகும் a வும் a வும் மல்டிபிள் பண்ணினா a into a squared divided by என்ன இருக்கு r plus இங்கேயும் a into a squared into r plus இங்க என்ன ஆகும் பாரு மல்டிபிள் r இருக்கு டிவைட் r இருக்கு கேன்சல் ஆயிரும். அப்ப a into a என்ன கிடைக்கும் அப்படினா a square is equal to நமக்கு எவ்வளவு கிடைக்குது 57 divided by 2. இது 3 ல என்ன காமனா இருக்கு பாரு a squaredங்கிறது காமனா இருக்கா. அப்ப அத காமனா ரீப்ளேஸ் பண்ண வெளிய அப்ப என்ன கிடைக்கும் 1 by r plus r plus a square எடுத்துட்டா ரிமைனிங் அங்க 1 is equal to நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 57 divided by 2. லாஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இங்க டினாமினேட்டர்ல r இருக்கு இங்கேயும் 1 இருக்கு இங்கேயும் 1 இருக்கு. அப்ப ஒரே டேர்ம் இருந்து அதான் நமக்கு LCM. அப்ப டினாமினேட்டர் வந்து நமக்கு இங்க டிஃபரண்டா இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா இங்க என்ன பண்ணி ஆகணும் நம்ம LCM எடுத்தாகணும். அப்ப டேக் LCM எடுத்தீனா a squared into denominator LCM வந்து இங்க நமக்கு என்னது r. அப்ப LCM டினாமினேட்டரால டிவைட் பண்ணி நியூமரேட்டரால நம்ம என்ன பண்ணி ஆகணும் மல்டிபிள் பண்ணணுமா. அப்ப r ஆல டிவைட் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் 1. அப்ப 1 into 1 நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணா 1 பிளஸ் இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 1 r by 1 நமக்கு என்ன கிடைக்கும் r. அப்ப r into r மல்டிபிள் பண்ணினா r ஸ்கொயர் பிளஸ் இங்க என்ன டினாமினேட்டர்ல 1 r by 1 எவ்வளவு கிடைக்கும் r. அப்ப r into 1 என்னதான் கிடைக்கும் r அப்படினு கிடைக்குமா. அப்ப is equal to நமக்கு எவ்வளவு கிடைக்குது 57 divided by 2. இங்க a ஸ்கொயர் இருக்கா. அப்ப a ஓட வேல்யூ நம்ம எவ்வளவு ஃபைண்ட் பண்ணிருக்கோம் 3 அப்படினு ஃபைண்ட் பண்ணிருக்கோமா. அப்ப 3 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ 3 squared into 1 plus r square just place மட்டும் மாத்தி எழுதிட்டேன் the whole divided by r is equal to 57 divided by 2. அப்ப 3 square எவ்வளவு இருக்கு 9 ஆ. அப்ப 9 into 1 plus r square the whole divided by r is equal to 57 the whole divided by 2. இங்க எழுதுனா போர்டு தெரியுமான்னு தெரியல.
இல்லை வேறு ஃபஸ்ட்லேருந்து நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். சம் கொஞ்சம் பெருசாக தான் வரும். இதை ரஃப் பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணிக்கோ. எழுதுறப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீ பாஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிக்கிங்க. சரியா? ஏன்னா ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் டைம் தரேன் உங்களுக்கு காப்பி பண்ணுறதுக்கு. அப்படியே எழுத நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிங்க. சொல்ல அப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் காப்பி பண்ணிங்கன்னா டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ராடக்ட் 9 வந்து ரைட் சைடு போச்சுன்னா டிவைட் வந்து நமக்கு ஆகும். அப்போ 1 + r + r² the whole divided by r is equal to 57 divided by 9 into எவ்வளோ வருது 2. ஸோ இங்கே எவ்வளோ டைம்ஸ் வரும் பாரு. 9 டேபிள் யூஸ் பண்ணலாம். 9 டேபிள் யூஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57. டைரக்டாக டிவைட் பண்ண முடியல, 3 டேபிளால் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 3 டேபிளால் டிவைட் பண்ணினா இது 3 டைம்ஸ். இங்கே 3 டேபிளால் டிவைட் பண்ணினா 1 டைம் கிடைக்கும். ரிமைண்டர் 2ங்கிறப்ப 27 கிடைக்கும். அப்போ எவ்வளோ டைம்ஸ் கிடைக்கணும்? இங்கே 19 டைம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ 1 + r + r² the whole divided by r is equal to 19 divided by 3 2s are நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? ஓகே, இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அப்போ 6 into 1 + r + r² is equal to 19r. அப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 + 6r + 6r² is equal to நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 19r அப்படின்னு கிடைக்குமா? அப்போ 19r லெஃப்ட் சைட் கொண்டு வந்திருக்கு. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக பவர் ஹையஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எழுதுங்க வித் வேரியபிள் r. அப்போ 6r² + 6r 19r லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா -19r + 6 is equal to எவ்வளோ கிடைக்குது? 0. 6r². ஸோ இங்கே பாரு 6 இருக்கு, இங்கே -19 இருக்கு. அப்போ -13r + 6 is equal to எவ்வளோ இருக்கு? 0. இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. என்ன குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுது பாரு? 6r² -13r + 6 is equal to நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அதில் பாரு? ஸோ இந்த r² உடைய கோஎஃபிஷியன்ட் 6ஐயும் கான்ஸ்டன்ட்டும் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணுமா? அப்போ 6 × 6 வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. கரெக்டா? அப்போ இந்த 2 டேர்ம்ஸ், இப்போ இங்கே 2 ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த 2 ஃபேக்டர் எடுத்து மல்டிபிள் பண்ணினா 36 வரணும். ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ நமக்கு எவ்வளோ வரணும்? 13 வருமா? யோசிச்சு பாருங்க. ஸோ 2 18s are எவ்வளவு? 36 தான். ஆனால் ஆட் பண்ணால் 20 கிடைக்கும், சப்ட்ராக்ட் பண்ணால் 16 கிடைக்கும். அப்போ இது நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அடுத்து 3 டேபிள் யூஸ் பண்ணுங்க. 3 × 12 எவ்வளோ கிடைக்கும்? 36 தான் கிடைக்கும். ஆனால் 3 12 ஆட் பண்ணினா 15, சப்ட்ராக்ட் பண்ணினா 9. அப்போ இதுவும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து 4 டேபிள் யூஸ் பண்ணுங்க. 4 9s are 36. 4 9 ஆட் பண்ணா 13 கிடைக்கும். அப்போ நமக்கு எக்ஸாக்டா என்ன யூஸ் பண்ணலாம்னா 4 9 யூஸ் பண்ணலாம். அதாவது 9 4s are நமக்கு எவ்வளவு? 36. ஆட் பண்ணினா எவ்வளவு வரணும்? 13. ஆனா இங்க என்ன 13 இருக்கு? -13 இருக்கிறதுனால -9 -4. இதை ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி பாரு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 9 4s are 36 கிடைக்குது. -9ம் -4ம் ஆட் பண்ணினா -13 வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? இங்க r² உடைய கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கா? அப்ப 6ஆல இங்க நீ டிவைட் பண்ணினா என்ன கிடைக்கும்? 9/6 4/6 கிடைக்கும். அப்ப இங்க 3 டேபிள் யூஸ் பண்ணினா இங்க -3/2 கிடைக்கும். இங்க 2 டேபிள் யூஸ் பண்ணினா -2/3 அப்படின்னு நமக்கு இங்க கிடைக்கும். அப்ப அதோட சைன் சேஞ்ச் பண்ணினா r is equal to 3/2 ஒன்று கிடைக்கும். r is equal to நமக்கு 2/3 அப்படின்னு இங்க காமன் ரேஷியோ ஆருக்கு நமக்கு எவ்வளவு வேல்யூஸ் கிடைக்குதுன்னா 2 வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்ப ஏவும் ஃபைண்ட் பண்ணியாச்சு, ஆரும் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ்ல எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப ஏக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு, ஆனா ஆருக்கு 2 வேல்யூஸ் இருக்கு. இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்ப முதல்ல என்ன பண்ணலாம்?
when a is equal to 3 r is equal to 3 by 2 தனியா 3 times ஃபைண்ட் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட்ல when a is equal to 3 r is equal to 2 by 3 னு ஒன்னு நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா when a is equal to 3 r is equal to என்ன யூஸ் பண்ணலாம் 3 by 2 யூஸ் பண்ணலாம். 3 by 2 அப்படின்னு யூஸ் பண்ணா the three consecutive terms வந்து நமக்கு என்ன கிடைக்கும் is equal to a by r comma a comma என்ன கிடைக்கும் ar. கரெக்ட்டா? அப்ப a ஓட வேல்யூ என்ன சொன்னோம் 3 divided by r எவ்வளவு ஃபைண்ட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்கோம் 3 by 2 3 by 2 comma next a ஓட வேல்யூ 3 a ஓட வேல்யூ 3 r ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படினு பாத்தீனா 2 by 3 ன்னு இருக்கு. இதுல 3 யும் 3 யும் கேன்சல் பண்ணினா இங்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீனா இது எப்படி கூட எழுதிக்கலாம். இங்க 3 by 1 ன்னு இருக்கும். இந்த டிவைட மல்டிபிளா கன்வர்ட் பண்றப்ப இங்க நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா எவ்வளவு கிடைக்கும் 2 by 3. இங்க 3 by 1 இருக்கும். இது 2 by 3 ன்னு ஆயிரும். 3 யும் 3 என்ன ஆயிரும் கேன்சல். அப்ப 3 into 3 யும் 3 யும் கேன்சல் ஆச்சுனா இங்க நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படினு பாத்தீனா 2. ஃபர்ஸ்ட் டைம் a வந்து 3 divided by இங்க வந்து 2 by 3 ன்னு கிடைக்கும். சாரி இங்க r ஓட வேல்யூ வந்து என்ன யூஸ் பண்ணனும் பாரு. r ஓட வேல்யூ வந்து 3 by 2 ன்னு அப்ளை பண்ணுங்க. 3 by 2. அப்ப என்ன ஆகும் 3 3s are நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 9. அப்ப 9 by 2. அப்ப இங்க என்ன கிடைக்குதுன்னா the three consecutive terms. அப்ப the three consecutive terms வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்குது 3 consecutive terms is equal to இங்க 2, 3, என்ன கிடைக்குது 9 by 2. இது எப்ப when a is equal to 3 and r is equal to 3 by 2 அப்படிங்கிறப்ப. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் when a is equal to 3 when a is equal to 3 r is equal to 2 by 3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணினா the three consecutive terms வந்து என்ன the three consecutive terms is equal to a by r comma a comma a r. அப்ப a ஓட வேல்யூ வந்து 3 r ஓட வேல்யூ வந்து எவ்வளவு 2 by 3. a ஓட வேல்யூ வந்து 3 a ஓட வேல்யூ வந்து 3 r ஓட வேல்யூ வந்து இங்க எவ்வளவு இருக்கு 2 by 3 அப்படினு இருக்கு. சோ இந்த மல்டிபிள் இந்த டிவைட் வந்து மல்டிபிளா கன்வர்ட் பண்ணினா 3 by 1 into 2 by 3 வந்து என்ன கன்வர்ட் ஆகும் 3 by 2 ன்னு ஆகும் into 3 3 யும் 3 யும் கேன்சல் பண்ணினா ரிமைனிங் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கும் 2. அப்ப 3 3s are எவ்வளவு 9 divided by 2 3 2. அப்ப the three consecutive terms எப்ப when a is equal to 3 r is equal to 2 by 3. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்க ஃபர்ஸ்ட் நீ என்ன ஃபைண்ட் பண்றியோ அதோட ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் நமக்கு இங்க அந்த another consecutive 3 terms வந்து நமக்கு கிடைக்கும் அப்படினு சொன்னோம். இப்போ நம்ம போட்ட சம் வந்து கரெக்ட்டான நம்ம செக் பண்ணனும். அவ given conditionல என்ன கொடுத்துட்டா அதோட ப்ராடக்ட் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துட்டானா 27. ரெண்டுலயுமே செக் பண்ணனும். இந்த ப்ராடக்ட் பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் பண்ணினா இது ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் தான். சம் இதோட முடிஞ்சது. வெரிஃபிகேஷன் வந்து நீங்க எனக்கு சப்மிட் பண்ண வேண்டாம். ஆன்சர் கரெக்ட்டான மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அப்ப 3 2 into 3 into எவ்வளவு இருக்கு 9 by 2. 2 and 2 ம் கேன்சல் பண்ணினா 9 3s are எவ்வளவு கிடைக்குது நமக்கு 27. அப்ப ப்ராடக்ட் வந்து கரெக்ட்டா இருக்கு. அடுத்து என்ன சொன்னா the sum of the product of two terms. அந்த two terms ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணினா எவ்வளவு வரும்னு சொல்லிருந்தாங்க 57 divided by 2 ன்னு இருந்துச்சா அதையும் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்றப்ப 2 3s are எவ்வளவு 6 பிளஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்றப்ப ப்ராடக்ட் பண்ணினா என்ன வரும் 3 9s are 27 divided by 2 பிளஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்றப்ப அதாவது 2 ம் 9 by 2 ம் ப்ராடக்ட் பண்ணினா 2 ம் 2 ம் கேன்சல் ஆகி எவ்வளவு கிடைக்கும் 9 அப்படினு கிடைக்குமா? அப்ப இங்க LCM ஒரே டேர்ம் தான் இருக்கு. அப்ப LCM என்னவா இருக்கும் 2.
அப்போ LCM டினாமினேட்டரால் டிவைட் பண்ணி நியூமரேட்டரால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2/1 நமக்கு என்னதான் கிடைக்கும் 2. அப்போ 2 × 6 வந்து 12. 2 2ஆல் டிவைட் பண்ணினா 1 கிடைக்கும். அப்போ 1 × 27 27. அப்போ 2/1 2 தான் கிடைக்கும். அப்போ 2 9s எவ்வளோ கிடைக்கும் 18. இதெல்லாம் ஆட் பண்ணி பாரு. 18 + 12 வந்து 30. 30 + 27 வந்து எவ்வளோ கிடைக்குது 57/2. இங்கே அதே டைம் தான் இருக்கு. அப்போ ப்ராடக்ட் பண்ணோட அதான் கிடைக்கும். இந்த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 terms நமக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். இதுதான் கிடைக்கும். கண்டிப்பா இது நமக்கு என்ன அந்த கிவன் கொடுத்திருக்கிற ரெண்டு கண்டிஷனையும் நமக்கு வந்து என்ன பண்ணுது சாட்டிஸ்ஃபைட் பண்றதுனால கண்டிப்பா இது எக்ஸாக்ட் ஆன்சரா இருக்கும். இதை என்னன்னு சொல்லிட்டா ஜிபி ஆனு செக் பண்ண சொன்னான். அவன் ஜிபின்னு நமக்கு கிவன் கொடுத்துறல. ஜிபின்னு எப்படி சொல்லுவ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் உடைய ரேஷியோ வந்து ஈக்குவல். ஃபர்ஸ்ட் 3/2 T2/T1 எவ்வளவு கிடைக்குது 3/2 கிடைக்குதா. அடுத்தது T3/T2 T3/T2 எவ்வளவு கிடைக்குது 9/2 the whole divided by 3. அதாவது 9/2 into இந்த 3/1ங்கிறது 1/3 ஆகும். அப்ப 3 டேபிள் யூஸ் பண்ணா இங்க 1 டைம் இங்க 3 டைம்ஸ். அப்ப இதோடைய ரேஷியோ எவ்வளவு கிடைக்குதுன்னா 3/2. பாருங்க இந்த டேர்ம்ஸ் உடைய ரேஷியோ வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த ஜிபியும் ஃபார்ம் பண்ணும். given to கண்டிஷனையும் நமக்கு என்ன பண்ணுது சாட்டிஸ்ஃபைஸ் பண்றதுனால இந்த ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்டா கரெக்ட்னு அர்த்தம். சரியா. இது இம்பார்ட்டன்டான 5 மார்க். இந்த சம்மும் இதே மாதிரி எக்ஸாம்பிள்ல ஒரு சம் இருக்கும். சரியா. ஆல்ரெடி நீங்க எழுதியிருப்பீங்க. இந்த சம் எழுதி எனக்கு சென்ட் பண்றப்ப அந்த எக்ஸாம்பிள் சம்மையும் சேர்த்து எனக்கு சென்ட் பண்ணணும். இதே சேம்ல எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு, அதையும் சேர்த்து எனக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் பார்க்கலாம், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.